இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே உங்கள் யாவரையும் இவ்விதமாக இந்த லெந்து காலத்திலே இவ்வாயிலாக இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விதமாக இந்த லெந்து நாட்களிலே பரிசுத்த தேவனை நாம் இப்படியாக நம்மளுடைய தியானத்தினாலும் ஜெபத்தினாலும் கொடுப்பதினாலும் நாம் கர்த்தரை தேடுவதிலே இவ்விதமாக நாம் அவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனே இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தவராக இருக்கின்றார். எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதி மத்தேயு 6வது அதிகாரம் முதல் 15 வசனங்களிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். விசேஷமாக இந்த பகுதியிலே நாம் முதன்மையாய் பார்க்கும் பொழுது இவ்விதமாக சேவை செய்கிறதை குறித்து நாம் பார்க்கின்றோம். கிவிங் டுவர்ட்ஸ் த புவர், ஹெல்பிங் த புவர், இவ்விதமாக கொடுப்புதல், ஆமென், அவர்களுக்கு உதவி செய்கிறதை குறித்து முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பகுதியிலே அவ்விதமாக ஜெபத்தை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆமென். இந்த 2 பகுதிகளிலும் கூட தேவன் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இவ்விதமாக இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது மறைமுகமாக இவ்விதமாக யாருக்கும் அது தெரியாத முறையிலே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை கற்று கொடுக்கின்றதே இந்த வசனங்களிலே அவ்விதமாக அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். விசேஷமாக மூல காரணம் நாட்களிலே பரிசேயர்கள் சதிசேயர்கள் அவ்விதமாக எல்லாத்துக்கும் முன்பதாக அவர்களுடைய காணிக்கைகளை செலுத்துவது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, எல்லாருக்கும் முன்பதாக சத்தமாக ஜெபிப்பது அவர்களுடைய முறைமையான காரியமாக இருந்தது. அதன் நிமித்தமாக அவர்கள் புகழ்ச்சி அடைந்தார்கள், மேன்மை பெற்றார்கள். ஆண்டவர் அந்த காரியங்கள் நலமில்லை என்று சொல்லி கற்றுக் கொடுக்கின்றதை நம் வசனங்களிலே அவ்விதமாக பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவன் நாம் சேவை செய்ய அவ்விதமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சேவையின் ஊழியங்கள், ஆமென், இவ்விதமாக பல காரியங்கள் தேவைப்பட்ட ஜனங்களை நாம் சந்திப்பது, ஆமென், அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுடைய காரியங்களை நாம் கவனிப்பதிலே நாம் முதன்மை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து அதை வலியுறுத்தி சொன்ன ஆண்டவராய் இருக்கின்றார். அவர் இந்த உலகத்திலே உதித்த காலம் தொடங்கி அவர் மறுமைக்குள்ளாய் செல்லுகிற நாட்கள் வரலையும் கூட தேவன் அப்படியாக இந்த சேவையின் காரியங்களை தேவன் கற்றுக் கொடுத்தவர் மாற்றமல்ல, ஆனாலும் அதிலே ஈடுபட்டவராக தேவன் அந்த காரியங்களை செயல்படுத்தின ஆண்டவராக இருக்கின்றார். ஸோ அது நிமித்தமாக அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம், இந்த சேவை செய்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனாலும் பல இடங்களிலே தேவன் சொல்லுகிற வண்ணமாக நாம் அவ்விதமாக மறைமுகமாக யாருக்கும் தெரியாத அளவுக்கு இந்த ஊழியங்களை நாம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஆகையாலே முதல் காரியம், இவ்விதமாக இந்த சேவை செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த லெந்து நாட்களிலே இவ்விதமாக நாம் தேவனை தேடுகிற இந்த நாட்களிலே அதிகமாக சேவை செய்கிற ஊழியத்திலே அன்பானவர்களே நாம் ஈடுபடுவோம். யாரையாவது இந்த காலகட்டத்திலே கூட அவர்களை போய் சந்திக்க அநேக தேவைப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், இவ்விதமாக திக்கற்றவர்கள் இருக்கிறார்கள், கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவ்விதமாக விபத்தில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், மருத்துவமனையில் அநேகர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அநேக தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், காவலிலே அநேகர் இருக்கின்றார்கள். இந்த லெந்து காலங்களிலே அன்பானவர்களே நாம் ஒரு சில பிரயாசங்களை அவ்விதமாக நாம் எடுக்க வேண்டும். நாம் போதகர்களோடு சேர்ந்து கொள்ளலாம், இவ்விதமாக சபை மூப்பர்களோடு நாம் சேர்ந்து கொள்ளலாம். அநேகர் இந்த சமூக சேவையின் ஊழியங்களிலே இந்த காலகட்டத்திலே செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இவ்விதமாக ஒரு நபரையாவது, அப்படியாக இந்த மாதத்திலேயும் ஒரு நபரையாவது அல்லது ஒரு 2-3 நபரையாவது நாம் சந்தித்து அவர்களுக்கு நாம் சேவை செய்ய அன்பானவர்களே நாம் ஆயத்தமாக நிற்க வேண்டும். ஆமென். ஸோ கர்த்தர் அதை வலியுறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். என் பிறகு இந்த ஜெபம் நிச்சயமாக நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் மூச்சு விட முடியல, தெரியல என்ற ஒரு நிலைமைக்குள்ளாய் நாம் இருப்போம். ஆமென். ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையோடு கலந்ததா இருக்கிறது. நாம் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், அநேக நேரங்களில் பலவிதமான ஜெபங்களை நாம் ஆண்டவர் இடத்துல ஏறெடுக்கின்றோம். இந்த தியான காலத்துல, இந்த லெந்து காலத்துல இந்த ஜெபத்தை அன்பானவர்களே இன்னும் அதிகமாக நாம் செய்வோம். உபவாசத்தோடு கர்த்தரை நாம் தேடுவது, மன உருக்கத்தோடு கர்த்தரை நாம் தேடுவது, ஆமென், ஒரு இடத்தை ஒதுக்கி, ஆமென்,
இவ்விதமாக தேவனை தேடுவது மிகவும் அவசியமாக இந்த காலகட்டத்திலே காணப்படுகின்றது. இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், நம் குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கலாம், சபைக்காக நாம் ஜெபிக்கலாம், நம்மளுடைய மாநிலத்துக்காக நாம் ஜெபிக்கலாம், தேசத்துக்காகவும் மற்ற தேசங்களுக்காகவும். அன்பானவர்களே, நாம் திறப்பின் வாசலில் நிற்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஜெபத்திலே தொடங்கின ஆண்டவர் ஜெபத்துடனே அந்த ஊழியத்தை இந்த உலகத்திலே கர்த்தர் முடித்தவராக இருக்கிறார். இந்த நாள் கொண்டு கூட தேவன் அமிதமாக பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வசனங்கள் அப்படியாய் கூறுகின்றது. ஆகையாலே இந்த ஜெபத்தை நாம் நிறுத்தி விடாதபடிக்கு இந்த உபவாச காலத்திலே அதிகமாக உற்சாகத்துடன் நாம் சேவை செய்கிற ஜனங்களாக, ஜெபத்திலே நாட்டப்பட்டவர்களாக, துதிலே மூழ்கினவர்களாக மாணவர்களை நாம் கடந்து வருவோமானால் இந்த உபவாச நாட்கள் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் இவ்விதமாக பலத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கர்த்தர் தாமே இந்த உபவாச காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி கர்த்தர் தேவன் நடத்துவாராக. ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு இந்த நாளிலே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுகிற பரலோக பிதாவாய் இருக்கிறீர். இந்த நேரத்திலையும் கூட எங்களே அர்ப்பணிக்கின்றோம், எங்களே தத்தம் செய்கின்றோம் அப்பா. இனுமாய் கூட கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சேவை செய்ய, ஆண்டவரே உம்மை போல சேவை செய்ய, ஆண்டவரே முழு மனதோடு சேவை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க, வாய்ப்புகளை தாங்க, வழிநடத்தல தாங்க அப்பா. அதே போல ஆண்டவரே, நீர் மனதுருகி ஜனங்களை தொட்ட தேவனாய் இருக்கிறீர். அவர்களுக்காக ஜெபித்தீர், ஆண்டு சீடர்களுக்காக ஜெபித்தீர், எங்களுக்காக நீ ஜெபித்திருக்கிறீர் அப்பா. அது போல நாங்கள் பிறரை நினைத்து ஆண்டவரை அன்றாடும் ஆண்டவரே மன்றாட்டு ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதில் 2 நாட்களிலே எங்களோடு கூட தங்கியிருங்க. அற்புதங்கள் அடையாளங்களை செய்து தேவன் எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் தூய நல்ல பிதாவே, ஆமென்.